அனைவருக்கும் வணக்கம். உரிமையின் குரல், இது உங்களின் குரல். நமது சேனல்ல இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள். நமது நாட்டை மாணவர்கள் என்ற பெயரில் சமூக விரோதிகள் சீரழிக்க நினைக்கிறாங்க. பக்கத்து நாட்டில எல்லாம் நடந்தது மாதிரி நம்ம நாட்டிலையும் செயல்படுத்தி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் நம்மளுடைய ஆட்சியையும் சீர்குலைக்க வேண்டும் என்று ஒரு சில வெளிநாட்டு சக்திகள் இயங்குகிறது. இந்த சக்திகளுக்கு நமது தேசத்தின் உண்மையான இளைஞர்கள் பலம் என்னவென்று உணர்த்த வேண்டும். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை அனைவரும் அறிவோம். அங்கு என்ன நடந்தது? பேப்பர் லீக் மாணவர்களுக்கு எழுதுகிற தேர்வில் பேப்பர் லீக்குன்றது தடுக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அது சரின்னு நம்ம யாருமே விவாதிக்கலை. நமது நாட்டோட பிரதமராக இருக்கட்டும், எல்லாருமே அதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சட்டங்களும் அண்மையில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாடு கடந்து வந்த பாதையை நாம் உணரணும். நம்ம எப்படி கடந்து வந்திருக்கிறோம்? ஏதோ தற்சமயம்தான் அது நடந்தது மாதிரி இங்கே அந்த கல்வி முறையில் படித்த அந்த இளைஞர் தான் அமெரிக்காவில் போயிட்டு தற்சமயம் இருந்து கொண்டு மேற்படிப்புக்காக இந்த கல்வி முறையை குறை சொல்கிறாப்படி. இது நியாயமா? உண்மையான மாணவர்கள் அதை உணரணும். இந்த போராட்டம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னாக்க ஏதோ பெரிய ஸ்போர்ட்ஸில் வெற்றி அடைஞ்சது மாதிரி நம்ம வீரர்கள் ஒரு சந்தோஷம் அடைவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் டான்ஸு, சரக்கு பாட்டிலு, அடுத்த 2 நாளில் அமெரிக்காவுக்கு பறந்தாச்சு. அவரு தான் நம்ம இந்திய மாணவர்களை பற்றி கவலைப்படுறாரு. உண்மையான மாணவர்கள் அதை உணருங்க. நம்ம பெற்றோர்கள், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை உணரணும். இந்திய நாடுன்னா நம்ம எப்படி ஒற்றுமையாக இருப்போம், வலுவாக இருப்போம் அப்படின்றத உணர்த்தணும். நம்ம பிள்ளைகளுக்கு, தடம் புரண்டு போகிற பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. அப்போ நம்ம நாடு கடந்து வந்த பாதைகள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் சொல்லணும். அவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் மோகமும் இதுதான் இருக்குது. நான் எல்லா மாணவர்களையும் சொல்லவில்லை, பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க மாணவர்கள். நம்ம எப்படி வந்திருக்கிறோம், என்ன இருக்கோம், இனிமேல் உணர்வாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்திகள் அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம இராணுவத்தையும் நம்ம காவல்துறையும், காவல்துறை எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த மாணவர்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அவங்க உயிரை கொடுத்து போராடுறாங்க. நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்குறதுக்கு இராணுவமும் காவல்துறை இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க, விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. மனசு வலிக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுக்குற குரலை பார்த்தாக்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பெற்றோர்கள் நீங்களே பாருங்க. நேபாள் மாதிரி ஆக்கிடுவோம், பங்களாதேஷ் மாதிரி ஆக்கிடுவோம், சென்சி புரட்சியை உருவாக்கிடுவோம். இந்திய நாட்டில் இருக்கிற சென்சி அந்த மாதிரி இல்லைங்க. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. அங்க போராடின ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதானா நம்ம இந்திய நாட்டோட சென்சி? கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த நல்லவங்கெல்லாம் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா இந்த
முகமுடி அணிஞ்சுக்கிட்டு, அந்நிய சக்திகள் முகமுடி அணிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து போராடுறாங்கல்ல, இவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் நல்லா சிந்தனை பண்ணி அவங்கள வளர்த்து, இல்லைப்பா இப்படி இருக்கு இப்படி இருக்கு, நாம் எந்த கட்சியோட இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். நம்ம நாட்டோட பிரதமர் அவங்க தாயை பற்றி பேசுகிறாங்க, பிரதமரை பற்றி பேசுகிறாங்க. நம்ம இந்திய குடிமகன்கள் ஒவ்வொரு பெற்றோர்கள் அதை ஏற்றுக்க முடியுமா? நல்லது சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு வளர்ப்போம். நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். பல இன்ஜினியர்களை, பல ஆராய்ச்சியாளர்களை, சயின்டிஸ்ட்டுங்களை கண்ட நம்ம பாரதம் இந்த கல்வி முறையில், இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கல்வி முறையில் படித்த நமது மாணவர்களை தான் அந்நிய சக்திகள் வந்து பணம் கொடுத்து தூக்கிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் வச்சு அந்த கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றியாவது கொஞ்சமாக நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? இந்த பேப்பர் லீக்குன்ற முறையை வந்து கட்டாயம் தடுக்கணும். அதை சரின்னே சொல்லலை, சரிங்களா? அப்பேற்பட்ட கல்வி முறை நம்ம கல்வி முறை, இந்திய கல்வி முறைகள். அதனால் உணர்ந்து நம்ம வருங்கால மாணவர சமுதாயத்தையும் நமது நாட்டையும் பாதுகாக்கணும். இந்த அந்நிய சக்திகள்கிட்ட நமது மாணவர்கள் ஏமாந்து போய்விடாமல் நம்ம பெற்றோர்கள் அனைவரும் இதை சேர்ந்து செயல்படணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறோம். நன்றி. நமது உரிமையின் குரல் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.